ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல மணி தர வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருந்துன்னு நம்ம மந்த்லி 10,000 மேலே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்து வின் இந்தியா வின். ஜேடிஎஸ் கூகுளில் போய்ட்டு ஜேடிஎஸ் வின் இந்தியா வின். ஸோ இதோட லிங்க் வந்து நான் என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ மறக்காமல் சைன் அப் பண்ணிங்க. சைன் அப் பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஸோ அந்த லிங்க் வந்து இந்த லிங்க் வந்து இப்படி தான் இருக்கும் நண்பா. ஒன்றுமே இல்லை, அந்த லிங்க்கை நீங்கள் ஒரு டச் பண்ணாலே போதும், உங்கள் குரோம் பேஜில் வந்துடும். குரோம் பேஜில் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்தமாதிரி தான் நண்பா, உங்கள் குரோம் பேஜில் வந்துடும். உங்கள் குரோம் பேஜில் வந்து இப்படி தான் வரும். ஸ்பான்சர் ஐடி வந்து என்னோடய ஸ்பான்சர் ஐடி வரும். ஸோ என்டர் நேம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிடும். அது கிளிக் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிடும். விஸ்வா வீன் வந்துடும் என்டர் நேம். ஸோ அதுக்கடுத்து பார்க்க போனோம்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இப்போ கொடுக்கணும். ஸோ உங்கள் நேம் கொடுங்க. ஃபுல் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்கள் நேம் கொடுங்க. இந்த இடத்துல வந்து எதுவும் கொடுக்கல. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். ஸோ அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸாக போட்டுங்க. ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி வந்து ஃபில்லப் பண்ணிங்க. நான் வந்து இந்தியா கொடுங்க. ஸோ என்ன ஸ்டேட் கிளிக் பண்ணால் நிறையா ஸ்டேட் வரும். நீங்கள் அந்த என்ன ஸ்டேட்னு கொடுத்துக்க வேண்டியதான். தென் என்ன சிட்டி வெயிட் பண்ணுவா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சிட்டி, உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அண்டு இமெயில் ஐடி, உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துங்க. நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமெயிலாக கொடுங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோன்னே ஐ அக்ரி கொடுத்துங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ண ஐ அக்ரி கொடுத்துங்க. ஐ அக்ரி கொடுத்தோன்னே சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்ததும் நீங்கள் எந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்களோ அந்த நம்பர் வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் எப்படி இருக்கும் காமிக்கிறோம் நண்பா. அந்த மெசேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ வெல்கம் விஸ்வா யுவர் யூசர் ஐடி. அந்த இடத்துல வந்து இதான் உங்கள் யூசர் ஐடி. அந்த இடத்துல வந்து உங்கள் யூசர் ஐடி வரும். பக்கத்தில் பாஸ்வேர்டு வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து லெட்டர் இதில் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குரோமில் போய்க்குங்க. குரோமில் போயிட்டு ஸோ லாகின் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பேஜை கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் ஐடி நம்பர் கொடுத்துங்க. யூசர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து யுவர் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து உங்கள் பாஸ்வேர்டு ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க நண்பா, பாஸ்வேர்டை போட்டேன் நண்பா. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு அந்த இடத்துல போட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துக்குவோம். ஸோ நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். அந்த நீங்கள் வந்து லாகின் பண்ணதும் இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஜேடிஎஸ் வின் இந்தியா வின் ஒரு இதுமாரி இருக்கும் ரெட் கலராக. அது கிளிக் பண்ணதும் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போகும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அப்டேட் கேட்டுது, அப்டேட் கொடுத்துறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் நம்ம வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்ப்போம். ஸோ அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கிங்க. ஸோ நான் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட் நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நான் வந்து தெளிவாக சொல்லி. ஸோ உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதும் ஓகே சாரி இதான் நண்பா. ஃபஸ்ட்டு எதுனா ஓப்பன் பண்ணுவது உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து என்டர் கொடுத்துங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். என்டர் கொடுத்துங்க. உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க. நான் லாகின் பண்ணிட்டு இதான் நண்பா
இதான் நண்பா லாகின் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஒன்றும் டாஸ்க்லாம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணேன், அதனால தான் வந்து ரெட் கலராக காமிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து சோஷியல் ஆட் வேர்ல்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்தமாரி தான் இதுவும் சோஷியல் ஆட் வேர்ல்டு தான். அவங்க எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம இது பண்ணுறதுனால அவங்க எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம், அதில் தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஆட்ஸ்லாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஆட்ஸில் வரும். அந்த ஆட்ஸ்லாம் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு இன்கம் போகும். அந்த இன்கமில் வந்து அவங்க 20% அவங்க எடுத்துக்குவாங்க, டிவைடட் பை 80% வந்து நமக்கு தருவாங்க. அப்படி தான் வந்து இவங்க வந்து கேல்குலேஷன் தராங்க. ஸோ வாங்க டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்த்துக்குவோம். ஸோ 100% ஜென்யூனான கம்பெனி. சேலரிலாம் எடுத்துக்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்து அமௌண்ட்லாம் எடுத்துக்கிறான். நான் ப்ரூஃப் வந்து லாஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணதும் இப்படி தான் வரும். ஸோ என்டர் கொடுத்துங்க. ஸோ என்டர் கொடுத்து இந்த இடத்துல வந்து உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து சேவ் பண்ணுறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்ததும் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் ஆகிட்டு வர பிறகு ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அது 4 பதில் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் தான் பண்ணணும். நீங்கள் எந்த ஆன்சர் வேணால் பண்ணலாம், தப்பாக இருந்தாலும் சரி அதுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் கிளிக் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் கிளிக் பண்ணுவேன். அது எந்த ஆப்ஷன் வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துங்க. ஸோ சப்மிட் கொடுத்த பிறகு உங்கள் டாஸ்க் வந்து கங்க்ராச்சுலேஷன் இஸ் காஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துக்கேன், அது கரெக்டாகவே அது வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கும். அதில் ஒரு பிரச்சனை இல்லை நண்பா. நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்து அமௌண்ட் கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. நம்ம தப்பாக கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அந்தமாரி நம்ம வந்து இந்த எல்லா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜேடிஎஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா நான் வந்து இன்றைக்கி டாஸ்க்கை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல பாருங்கள். செந்தளத்து தான் பாருங்கள். டுடே டாஸ்க் வியூ பிவி, அந்த நான் வந்து இன்னொரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணல. 0 பிவி இருக்குது. பிவினா என்னென்னு சொல்கிறேன், அப்புறமா லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 0 பிவி இருக்குது. நான் ஒன்றும் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து 12 பிவி வந்து ஆட் ஆகும். ஸோ நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதான் நண்பா, நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது எப்படி நான் செக் பண்ணது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ரெட் கலர் ஆகுது. ரீஃப்ரெஷ் பண்ணாக்கா அது க்ரீன் கலராக ஆகிடும். மேலே வந்து இவர் டாஸ்க் கம்ப்ளீட்டட் வரும். இவர் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. ஸோ அந்த ஆப் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த டுடே டாஸ்க் வந்து நம்ம வந்து 0 இதில் பிவியில் பார்த்தோம். இப்போ வந்து 12 பிவி. ஸோ அதான் நம்ம இந்த 20 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாக்கா 12 பிவி வந்துடும். இந்த பிவினா என்னென்னு நான் சொல்கிறேன். இவங்க வந்து பிவி கணக்கில் தான் தருவாங்க. மந்த்லி எண்டில் தான் வந்து ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சோ அந்த இன்கம் வந்து டிவைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து 20%, நமக்கு வந்து 80% சொல்லிட்டு டிவைட் பண்ணி இந்த இடத்துல வந்து மந்த்லி எண்டில் வந்து இந்த இடத்துல கேஷாக வந்து கன்வெர்ட் ஆகும். அது எங்கே கன்வெர்ட் ஆகும் நான் காட்டுற பாருங்கள். இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிட்டு வேலெட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் டாஸ்க் வியூ வேலெட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய லாஸ்ட்டு மந்த்து நான் வந்து அப்போ சரியாக பண்ணல. ஸோ அந்த பேமெண்ட்லாம் வருமா என்னென்னு தெரியாமல் நான் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ப்ரூஃபை காமிச்சிட்டாரு. ஸோ நான் வந்து 180 ரூபா தான் மினிமம். பார்த்தீங்கன்னாக்கா 500 வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து 180 ரூபா தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ப்ரூஃபை நான் காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி. ஸோ இதான் நண்பா, இதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு எடுத்த ப்ரூஃபு. அதான் பாருங்கள், 1056 ரூபா இது பண்ணிடுறான். இது வந்து லாஸ்ட் மந்த் ப்ரூஃப் தான். இப்போ வர இன்கம்லாம் ஏறினா வருது அவனுக்கு. ஸோ இப்போ இன்கம் நம்ம அவன் பார்த்துருவான். அவனோட இது வந்து இந்த மாதம் இன்கம்மு, அவனோட வந்து இந்த மாதம் இன்கம்மு. ஸோ பார்த்தீங்கன்னா 12,000 கிட்ட அவன் ஏர்ன் பண்ணிடுறான். அது ஒன்றும் அவன் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அவன் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறான். ஸோ இது வந்து நல்ல ட்ரஸ்டடான வெப்சைட் தான் இது. செல்ஃபே நீ மட்டும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து 1 பிவி, எனக்கு தெரிஞ்சது 1 பிவி வந்து 1 ரூபி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அதான் டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 12 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ ரெஃபரல் இன்கம் தான், நம்ம ரெஃபரல் பண்ணால் தான் நம்ம ரெஃபரல் இன்கம்லாம் அதிகமாகும். அந்த ரெஃபரை பற்றி நான் சொல்லிடுறேன். இதான் நம்ம எப்படி ரெஃபரல் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் இன்கம் வந்து 12 PV வரும். ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிறவங்க வந்து 2 PV வரும். அதாவது நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்க வந்து அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாக்கா நம்ம வந்து 2 PV வந்து ஆட் ஆகும். செகண்ட் லெவல் அவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க வந்து 1.25 PV வரும்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி தான் வந்து கேல்குலேஷன் தராங்க. ஸோ தேர்ட் லெவலில் வந்து 0.75 PV சொல்லிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இது வந்து 1 PV தான், 1 PV வரும். ஸோ இப்படி தான் வந்து 7 லெவல் வரைக்கும் 1 PV தராங்க. ஸோ நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். நல்ல ட்ரஸ்டடான ஒரு இது தான். ஸோ ஏன்னா டவுட் இருந்துச்சுனாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே தரேன். ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபைல் எப்படி கம்ப்ளீட் பண்ணிடுது, எப்படி நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு இல்லாட்டோட பரவாயில்ல, எப்படி பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே நண்பா, பாய்.